ராகவ் அபியை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. ராகவ் வந்து ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அபி வந்து எந்த ட்ரெஸ் போட்டு வருவாளே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கும் போது எல்லாருமே வந்து ராகவ் பார்த்துட்டு என்னடா ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டே இருக்க, என்னாச்சு உனக்கு? அது ஒண்ணும் இல்ல பாட்டி, இன்னும் அபியை காணமே, அதனாலதான் பாத்துட்டு இருக்கேன். அந்த டைம்ல அபி வந்து மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. எல்லாருமே அபிய ஆச்சரியமா பாத்துட்டு இருக்காங்க. ஆஹா, ட்ரெஸ் இவ்வளவு சூப்பரா இருக்கே, யாரு வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாவண்யாவுக்கு வந்து அபிய பார்த்த உடனே பயங்கரமா எரிச்சல் ஆயிடுது. இவ எதுக்கு இப்ப இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு தெரியலையே, ராகவ் வேற அபிய பாத்துக்கிட்டே இருக்கிறாரே, என்னதான் பண்றதுன்னு தெரியல. அஞ்சலி இருந்துகிட்டு என்ன அபி ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ஆமாங்கா, எனக்கு ராகவ் தான் இந்த ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, இதை தான் போட்டுட்டு வந்தே ஆகணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணாரு, அதனாலதான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே லாவண்யாவுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. முரளி ஒரு பக்கம் நின்று யோசிச்சே இருக்காங்க. இவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தி விட்டோம்னா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள லவ் தான் அதிகமாகுது, இவங்களை நம்ம எப்படிதான் பிரிக்க வைக்கிறதுனே தெரியல, நம்ம அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி அங்கிருந்து வெளியில போயிட்டு அத்தைக்கு ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. இதை கேட்டு சுந்தரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, இங்க பாரு முரளி, நீ தான் வந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து பிரச்சனை பண்ணி இந்த அபியும் அணுவும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும். அத்தை, நீங்களாம் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அத்தை, இந்த அணுவும் அபியும் இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காகவே நான் ஒரு பக்காவான பிளான் வச்சிருக்கேன் அப்படின்றாங்க. இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.